அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் குமார். இன்றைக்கி வீடியோ பதிவில் நாம் எப்படி நம்மளுடைய வேண்டுதல்களை, நம்மளுடைய கட்டளைகளை எப்படி பிரபஞ்சத்திடம் வைப்பது, அதாவது பிரபஞ்சத்துடன் நம்மளுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக இந்த விஷயத்தில் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெளிவாயிட்டாலே நீங்கள் செய்யும் அத்தனை மேனுஃபேக்சரும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி பிரபஞ்சத்திடம் எப்படி நமது கட்டளைகளை விடுவது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் எண்ணங்களே கட்டளைகள், எண்ணங்களே நம்பிக்கையாகும், நம்பிக்கையே செயல்களாக மாறும். அப்படிப்பட்ட எண்ணங்களை நாம் எப்போதுமே எதிர்மறையானதாகவே வைத்திருக்கக்கூடாது, கொஞ்சம் நேர்மறையானதாக வைத்திருக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய கட்டளைகளை எந்த நேரத்தில் வைக்கலாம், அதாவது ஒவ்வொரு வேண்டுதல்களும் எந்தெந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குல்ல, அதன் அடிப்படையில் பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய கட்டளைகளை, நம்மளுடைய வேண்டுதல்களை தெரிவிக்கும் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகாலை 4 to 6. இதை நாம் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு கூட சொல்வதுண்டு. அதிகாலையில் நாம் வைக்கும் வேண்டுதல்கள், நாம் செய்யும் வழிபாடுகள், அது மட்டும் இல்லைங்க, நம்ம படிக்கிற மாணவர்களும் குழந்தைகளும் அதிகாலையில் எழுந்து படித்தா அது விரைவில் அவர்களது ஆழ்மனதில் பதிந்துவிடும். இது உண்மை. உதாரணத்துக்கு, நீங்கள் எழுந்திருக்கும்போது நாம் ஒரு பாடலை கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த பாட்டு அன்றைய நாள் முழுவதும் நம் மனதில் அந்த பாடல்கள் ஒலித்து கொண்டே இருக்கும். காரணம், நம் பாதி உறக்க நிலையில் இருக்கும்போது நம் ஆழ்மனது விழித்திருக்கும். அப்போது நம்மை சுற்றி நடக்கும் செயல்களும் நம் எண்ணங்களும் நம் ஆழ்மனதில் எளிதில் பதிந்துவிடும். இதுதான் அதற்கு காரணம். இதைப்போல் நாம் காலையில் வேலைக்கு போகும்போது நம்ம ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டென்ஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம சமையல் அறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது எதர்ச்சியாக ஏதாவது ஒரு பொருள் மேலே இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னாலோ, நம்ம வேலைக்கு செல்லும்போது பஸ்ஸை தவறவிட்டாலோ, அன்றைய நாள் முழுவதும் அந்த நிகழ்வுகள் நம்மை சுற்றி கொண்டே இருக்கும். நம் மனதில் அதிகமாக ஓடிக்கொண்டே இருக்கும். இதைத்தான் நம்மளில் நிறைய பேர் உணர்ந்திருக்கிறோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் காலை வேளையில் நடக்கும் எண்ணங்கள் அனைத்தும் செயல்களாக மாறிவிடும். இது போன்ற நிகழ்வுகள் அனைத்தையும் நம்ம உணர்ந்திருப்போம், நம்ம சந்திச்சிருப்போம். அப்படிப்பட்ட காலை வேளையை நாம் எப்படி பயனுள்ளதாக மாற்றி நம் கட்டளைகளை, வேண்டுதல்களை பிரபஞ்சத்திடம் பிறப்பிப்பது என்று தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற பயனுள்ள தகவல்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வரும். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இந்த காலை வேளையில் நடக்கும் நம் எண்ணங்கள் அனைத்தையும் எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக வைத்து அதை செயல்படுத்த தொடங்கினால் அன்றைய நாள் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் நாம் உறங்குவதற்கு, அதாவது பாதி உறக்க நிலையில் இருக்கும் அந்த இரவு நேரத்திலையும் நாம் பிரபஞ்சத்துக்கிடம் நம்மளது கட்டளைகளை நம் ஆழ்மனதில் பதிய வைக்கலாம். இந்த 2 வேளைகளிலும் நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும், ஒவ்வொரு பயன்களும், ஒவ்வொரு மேனிஃபெஸ்டிங் டெக்னிக்கும் நம் ஆழ்மனதில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிரும். அப்படி பதிந்தது அனைத்தும் பிரபஞ்சம் நமக்கு நிஜ வாழ்க்கையில் நடத்தி தரும். இப்போ எப்படி பிரபஞ்சத்திடம் கேட்குறது
அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல உங்களது கோள்களை தெளிவாக வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். பிரபஞ்சம் இவங்களுக்கு தான் செய்யும், இவங்களுக்கு செய்யாது அப்படிங்கிற பாகுபாடு, பார்ஷாலிட்டி பிரபஞ்சத்திடம் கிடையாது. அதனால் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பதற்கு தயாராக பிரபஞ்சம் இருக்கிறது. அது உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். அதை ஒரு ஒன்லைன் சென்டென்ஸாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அதையே ரிப்பீட்டடாக நீங்கள் கேட்கணும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 லட்ச ரூபா பணம் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. காரணம், அந்த 10 லட்ச ரூபா இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறதா நினைக்கணும். அந்த 10 லட்ச ரூபா பணம் நம்ம கையில் இருந்தால் நம்ம உணர்வு நிலை, எண்ணங்கள் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குமோ அதே உணர்வு நிலையோட இப்போ நம்ம கட்டளையை ஆழ்மனதுக்கு பிறப்பிக்கணும். அதாவது எப்படி அப்படின்னா, அந்த மகிழ்ச்சியான மனநிலை 10 லட்சம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்களோ அதே உணர்வு நிலையில் என்னிடம் 10 லட்சம் பணம் உள்ளது, இந்த பணத்தை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு உங்கள்கிட்ட அந்த பணம் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு 3 டைம் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதே போல் இப்போ உங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு உங்கள் மனசில் ஒரு கற்பனை பண்ணி வச்சுருப்பீங்க, நம்ம இப்படிலாம் வீடு கட்டணும், ஹால் இப்படி இருக்கணும், பெட்ரூம் இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி அந்த கற்பனை அப்படியே இருக்கணும். அதாவது வீடு மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பொம்மை வீடு கிடைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் எண்ணங்கள் இப்போ இந்த மாதிரி வீடு வேணும், என்னோடய பால்கனி இப்படி இருக்கணும், என்னோடய கார் பார்க்கிங் இப்படி இருக்கணும், என் வீட்டுக்கு பின்னாடி இப்படி தோட்டம் இருக்கணும் அப்படின்னு நீங்களே அதை ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிட்டது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லணும். இப்போ ஒரு கார் வாங்க போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெறும் கார் வேணும் அப்படின்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன மாடல் கார் வாங்க போகிறீங்க, எந்த கம்பெனியில் கார் வாங்க போகிறீங்க, என்ன கலரில் கார் வாங்க போகிறீங்க, எவ்வளவு தொகை கொடுத்து கார் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணணும், முடிவு பண்ணணும். அந்த தெளிவான மனநிலையில் நீங்கள் எப்போதும் இருக்கணும். அதே மாதிரி இதே தான், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு நபரை ஈர்க்கிறீங்க அப்படின்னா அந்த நபர் உங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி நடந்துக்கிட்டால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அந்த மனநிலையில் அவங்க இப்போ உங்கள் கூட சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற முழு மனநிலையோட மேனிஃபெஸ்டிங் செய்யணும். ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, மேனிஃபெஸ்டிங் செஞ்சிட்டோம், 10 லட்ச ரூபா கார் கேட்டிருக்குறோம், கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனதில் சிறிதளவு இருந்தாலும் அது பிரபஞ்சம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்காது. ஏன்னா நீங்கள் தெளிவாக இருக்கணும், எனக்கு இது தான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக நம்பிக்கையோடு செய்யும்போது அது உங்களுக்கு நிச்சயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்தே தீரும். அதே நேரத்தில் நமக்கு இதெல்லாம் நடக்குமா வைக்குமா அப்படிங்கிற ஏக்கமோ தயக்கமோ உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. அதே மாதிரி தாங்க தெளிவான மனநிலையில் இருக்கணும். இன்றைக்கி இது வேணும் அப்படின்னு ஒரு மேனிஃபெஸ்ட் செய்வீங்க, நாளைக்கு வேறு ஒன்று வேணும் அப்படின்னு மேனிஃபெஸ்டிங் செய்வீங்க. இப்படி மாறி மாறி நீங்கள் மேனிஃபெஸ்டிங் செய்யும்போது அது தாமதமாகும், சில நேரங்களில் கிடைக்காம கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களது கோள்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதில் தீர்க்கமாக இருக்கணும். அது நிகழ்காலத்தில் நடந்துட்டதாக நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஓகேவா? இப்போ
நான் எடுத்து சொன்னது மாதிரி தான். இப்போ நமக்கு பணம் வேணுமோ அப்படின்னாலும் சரி, வீடு, காரு, நம் விரும்பும் நபர் எதுவாக இருந்தாலும் நிகழ்காலத்தில் அவங்க கூட நம்ம அட் ப்ரெசன்ட் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், அந்த வீட்டில் இருக்கிறோம், அந்த காரில் தான் நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அந்த பணம் நம்ம கூட தான் இருக்குது அப்படிங்கிற தெளிவான மனநிலையில் நீங்கள் உங்களது ஆழ் மனதில் கட்டளை இடும்போது அந்த கட்டளை பிரபஞ்சத்தின் கட்டளையாக மாறி உங்கள் வாழ்க்கையில் நிஜங்களாக மாறும். அதனால் எப்போதுமே ஒரு விஷயம் தெளிவாக சொல்கிறேங்க, நம்மளுடைய கோல் எப்போதுமே தெளிவாக இருக்கணும். அவ்வளவுதாங்க இந்த பதிவு. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களது அனுபவங்களை எங்களது கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.